ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டேபிள் ஒன்ஸ் அகெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸை மட்டும் பாருங்கள். பி வேர்ப் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி, அதாவது ப்ரெசண்ட்டில் பி வேர்ப்னு பார்க்கும்போது இஸ் ஆர் ஆம். ஸோ இது கூட வேர்ப் கொடுத்துருக்குற ஒரு வேர்பை ஆட் பண்ணி வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். இதுதான் நம்ம பண்ண போகிற ஒர்க் நவ். present continuous tense is plus verb plus ing, are plus verb plus ing, am plus verb plus ing. இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் நம்ம ஆன்சராக இருக்க போகுது. அது என்ன சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம இப்போ எழுத போகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மட்டும்தான் எழுத போகிறோம். வேறு எந்த டென்ஸை பற்றியோ வேறு எந்த ஃபார்மோ இப்போ ஞாபகத்தில் வைக்காதீங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். he dash draw a picture at the moment. இப்போ வந்து ட்ராங்கிற வேர்ப் இருக்குது, ஹீங்கிற சப்ஜெக்ட் இருக்குது. சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர். ஸோ அப்போ இஸ் ஆர் ஆமில் இது சிங்குலர், இஸ் வந்து சிங்குலர். அப்போ ஹீ இஸ் ட்ரா அப்படின்னு எடுத்துக்கிறோம், அது கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம். ட்ராயிங், ஹீ இஸ் ட்ராயிங், ஹீ இஸ் ட்ராயிங் அ பிக்சர் அட் த மொமெண்ட். Merlin dash play tennis. Merlin is a singular. ஒன்ஸ் அகெயின் இஸ் எடுத்துக்கிறோம், ப்ளே கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம். இஸ் பிளேயிங், Merlin இஸ் பிளேயிங் டென்னிஸ். த மேனேஜர் டேஷ் ஆர்கியூ வித் த ஸ்டாஃப். மேனேஜர் இஸ் ஆல்சோ சிங்குலர், ஸோ இஸ் எடுத்துக்கிறோம். ஆர்கியூ, ஆர்கியூ கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம். த மேனேஜர் இஸ் ஆர்கியூயிங் வித் த ஸ்டாஃப். ஷீ டேஷ் கிளீன் த ஹால். ஷீ இஸ் சிங்குலர், ஒன்ஸ் அகெயின் இஸ் எடுத்துக்கிறோம், க்ளீன் கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம். ஷீ இஸ் கிளீனிங் த ஹால், ஷீ இஸ் கிளீனிங் த ஹால். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஹீ டேஷ் வியர் அ டை. ஹீ இஸ் ஆல்சோ சிங்குலர், ஸோ ஹீக்கு இஸ் எடுத்துக்கிறோம், வியர் கூட ஐஎன்ஜி போட்டுக்கிறோம், வியரிங். ஸோ ஹீ இஸ் வியரிங் அ டை. தே டேஷ் ஒர்க் லேட். தே இஸ் ப்ளூரல். இப்போ ப்ளூரல்னால் ஆர் வேணும், நம்ம பி வேர்பில் ஆர் எடுத்துக்கிறோம். தே ஆர், ஒர்க்கு கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம், ஒர்க்கிங். தே ஆர் ஒர்க்கிங் லேட், தே ஆர் ஒர்க்கிங் லேட். த ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ் ஈட் பிஸ்ஸா. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது, அதனால் ஆர் எடுத்துக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர், ஈட் கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம், ஈட்டிங், ஆர் ஈட்டிங். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஈட்டிங் பிஸ்ஸா. ஐ டேஷ் ப்ளே அ பியானோ. ஐ வந்து ஐ வந்தாலே நம்ம பி வேர்பில் இஸ் ஆர் ஆமில் ஆம் தான் நம்ம ஐக்கு யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஆம், ப்ளே கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம், பிளேயிங். ஐ ஆம் பிளேயிங் அ பியானோ, ஐ ஆம் பிளேயிங் அ பியானோ. மை ஃப்ரெண்ட் டேஷ் ரைட் அ நாவல். மை ஃப்ரெண்ட் இஸ் அ சிங்குலர், ஸோ சிங்குலருக்கு இஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ரைட் கூட ஐஎன்ஜி போட்டோம்னா ரைட்டிங். மை ஃப்ரெண்ட் இஸ் ரைட்டிங் அ நாவல். ஹீ டேஷ் லை டு ஹிஸ் மாஸ்டர். ஹீ வந்து சிங்குலர், அதனால் இஸ் எடுத்துக்கிறோம், லை கூட ஐஎன்ஜி போட்டு லையிங். ஹீ இஸ் லையிங் டு ஹிஸ் மாஸ்டர். ஹீக்கு வந்து இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது சிங்குலருக்கு இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளூரலுக்கு ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஐக்கு வந்து ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம். பின்னாடி இருக்கக்கூடிய வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்துருக்குறோம். இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக சொல்கிறதா இருந்தால், நெகட்டிவ்னா நாட் சொல்லி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது? த கிட் டேஷ் வாக் த டாக். கிட் வந்து சிங்குலர், ஸோ த கிட் இஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ்வலாக வந்து வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்துப்போம், வாக்கிங். அப்போ வந்து இஸ்ஸுக்கும் வாக்கிங்க்கும் இடையில நாட் போடணும். ஸோ த கிட் இஸ் நாட் வாக்கிங் த டாக். த கிட் இஸ் நாட் வாக்கிங் த டாக். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, we டேஷ் டேக் த பஸ் டுடே. we வந்து ப்ளூரல் ஃபார்ம், அதனால் நம்ம வந்து ஆர் எடுத்துக்கிறோம். we ஆர், டேக் கூட ஐஎன்ஜி சேர்த்தோம்னா டேக்கிங். ஆருக்கும் டேக்கிங்க்கும் இடையில நாட் போடணும். ஸோ we are not taking the bus today. We are not taking the bus today. They dash sing well today. They plural form, so are யூஸ் பண்ணிக்கிறோம், sing கூட ஐஎன்ஜி போட்டுக்கிறோம், singing. They are not singing well today. நெகட்டிவாக நம்ம எழுதுறதுனால இதை வந்து எழுதுகிறோம். You dash do your job. யூ வந்து
ப்ளூரல் ஃபார்ம், அதனால் ஆர் எடுத்துக்கிறோம். டூ கூட ஐஎன்ஜி போட்டுக்க போகிறோம். நாட் வந்து இடையில யூஸ் பண்ண போகிறோம். யூ ஆர் நாட் டூயிங் யுவர் ஜாப். யூ ஆர் நாட் டூயிங் யுவர் ஜாப். ஷீ டேஷ் குக் லஞ்ச். ஷீ வந்து சிங்குலர், அதனால் இஸ் எடுத்துக்கிறோம். குக்கிங்னு பின்னாடி போட போகிறோம், இடையில நாட். ஸோ ஷீ இஸ் நாட் குக்கிங் லஞ்ச். மார்டின் டேஷ் ரீட் த புக். மார்டின் சிங்குலர், ஸோ அதனால் இஸ் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ரீடிங்னு பின்னாடி வரும், இடையில நாட் போட போகிறோம். மார்டின் இஸ் நாட் ரீடிங் த புக். ஹீ டேஷ் ப்ளே ஃபுட்பால். ஹீ வந்து சிங்குலர், அதனால் இஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஹீ இஸ் நாட், ப்ளே கூட ஐஎன்ஜி, ஸோ இஸ் நாட் பிளேயிங். ஹீ இஸ் நாட் பிளேயிங் ஃபுட்பால். ஷீ டேஷ் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச். ஷீ சிங்குலர், அதனால் இஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஷீ இஸ் நாட் ஸ்பீக்கிங். ஷீ இஸ் நாட் ஸ்பீக்கிங் ஃப்ரெஞ்ச். ஜான் டேஷ் ஸ்லீப். ஜான் வந்து சிங்குலர், அதனால் இஸ் யூஸ் பண்ணுறோம். நாட் போட்டுக்கிறோம். ஸ்லீப்பிங். ஜான் இஸ் நாட் ஸ்லீப்பிங். யூ டேஷ் வியர் ப்ராப்பர் யூனிஃபார்ம். யூ ப்ளூரல் ஃபார்ம், அதனால் ஆர் யூஸ் பண்ண போகிறோம். யூ ஆர் நாட் வியரிங். யூ ஆர் நாட் வியரிங் ப்ராப்பர் யூனிஃபார்ம். இதுதான் வந்து நெகட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு சென்டென்ஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர் எழுதுறது. சிங்குலரில் எஸ் யூஸ் பண்ண போகிறோம், ப்ளூரலில் ஆர் யூஸ் பண்ண போகிறோம். ஐ வந்ததுன்னா ஆம் யூஸ் பண்ண போகிறோம். நெகட்டிவாக சொல்கிறதா இருந்ததுன்னா இடையில நாட் யூஸ் பண்ண போகிறோம். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக வேர்பு கூட ஐஎன்ஜி போடணும். ஸோ இவ்வளோ விஷயங்களையும் அப்ளை பண்ணி இப்போ ஒரு 20 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதனோட ரூல் பார்த்துக்கலாம். ஒரே ஒரு ரூல் நம்ம ஒரு பேசிக் லெவலாக நம்ம இப்போ கற்றுக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஒரு ரூல் படிச்சுக்கிட்டால் போதும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் மாதிரி நிறைய ரூல் கிடையாது. இன்னும் சில மைனர் ரூல்ஸ் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னாச்சுன்னா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, டெம்ப்ரரி கண்டினியூஸ் ப்ரெசன்ட் ஆக்ஷன். அதாவது டெம்ப்ரரி கண்டினியூஸ் ப்ரெசன்ட் ஆக்ஷன். கண்டினியூஸாக ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கணும், அதுவும் தற்சமயம் நடக்கணும், அதுவும் ஒரு டெம்ப்ரரி ஆக்ஷனாக இருக்கணும். ஏன் டெம்ப்ரரின்னு சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு விஷயம் ரொம்ப நேரமாக நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னாச்சுன்னா அதை வந்து இந்த டென்ஸில் சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஜன்னல் வழியாக பார்க்கும்போது மழை பெய்யுது அப்படின்னாச்சுன்னா நம்ம அதுக்கு இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ரெய்னிங்னு சொல்லலாம். ஆனால் காலையில் பார்க்கும்போதும் மழை பெய்யுது, நைட்டு பார்க்கும்போதும் மழை பெய்யுது, நெக்ஸ்ட் டேயும் மழை பெய்யுது, 1 வீக்காக மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னாச்சுன்னா அது டெம்ப்ரரி கண்டினியூஸ் ஆக்ஷன் கிடையாது. அப்போ அதுக்கு இந்த டென்ஸை நம்ம சொல்லக்கூடாது. ஒருவேளை யாராவது ஃபோன் பண்ணி இப்போ மழை பெஞ்சிட்ருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, எஸ் இட் இஸ் ரெய்னிங்னு சிம்பிளாக சொல்லலாம். ஆனால் ரொம்ப நேரமாக மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டென்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் கண்டினியூஸாக தான் நடந்துகிட்ருக்கு, ஆனால் அதுக்கு இந்த டென்ஸ் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெம்ப்ரரி கண்டினியூஸ் ப்ரெசன்ட் ஆக்ஷன். நம்ம பேசும்போது நடந்துகிட்ருக்க ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும். கீவேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா, கீவேர்ட்ஸை பற்றி ரொம்ப பாதர் பண்ண வேண்டாம். நான் சொன்ன கான்செப்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கீவேர்ட்ஸ் வந்து நவ், அட் ப்ரெசண்ட், அட் த மொமெண்ட், வைல், ஆல்வேஸ், இந்த மாதிரியான வார்த்தைகள் வரலாம். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் இது எப்படி அப்ளை பண்ணியிருக்கு, எல்லாத்துலேயுமே இந்த டெம்ப்ரரி கண்டினியூஸ் ஆக்ஷன் இருக்க போய் தான் நம்ம இந்த 20 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோமா அப்படின்னு இப்போ ஒரு வாட்டி நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வெறும் ஸ்ட்ரக்சராக மட்டும்தான் நம்ம அதை வந்து ஃபில் பண்ணோம். இப்போ வந்து அதை ஏன் வந்து அந்த இடத்துல கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணோம், அதில் ஏன் வேறு டென்ஸ் ஏன் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஹீ இஸ் அ ட்ராயிங் அ பிக்சர் அட் த மொமெண்ட். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வேளை ஒரு 3வது நபர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, ஹீ இஸ் அ ட்ராயிங். பேசும்போது அங்கே ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி தான் மர்லின் இஸ் பிளேயிங் டென்னிஸ். அவள் வந்து டென்னிஸை விளையாண்டுட்ருக்கா. பார்க்கும்போது இது நடந்துகிட்ருக்குது. ஒருவேளை ரொம்ப நேரமாக விளையாண்டுட்ருக்கான்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த டென்ஸ் நம்ம சொல்லக்கூடாது. ஈவன் தான் அதுவும் கண்டினியூஸ் தான், ஆனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் அதை சொல்லக்கூடாது. ரொம்ப நேரமாக நடந்ததுன்னா அதை சொல்லக்கூடாது. இது ஒரு டெம்ப்ரரி கண்டினியூஸ் ஆக்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா, மேனேஜர் இஸ் ஆர்கியூயிங் வித் த ஸ்டாஃப். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பார்க்குறோம் மேனேஜர் வந்து ஸ்டாஃப்ட்ட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னாச்சுன்னா, மேனேஜர் இஸ் ஆர்கியூயிங் வித் த ஸ்டாஃப். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஷீ இஸ் க்ளீனிங் த ஹால்.
நம்ம பேசும்போது அவங்க ஹாலை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஹீ இஸ் வியரிங் எ டை, ஒரு டை அணிஞ்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் அணிகிறத கூட நம்ம வந்து இஸ் வியரிங், இவங்க என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சாரீ போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது ஷீ இஸ் வியரிங் அ சாரீ அப்படின்னு தான் சொல்லணும். அதை கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். அதுக்கப்புறமா ஒருவேளை அவங்க வந்து ரெகுலராக சாரிலே வருவாங்க, அவங்க ஹேபிட்டே வந்து சாரீ கொடுக்குறது தான் அப்படின்னாச்சுன்னா ஷீ வியர்ஸ் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் போயிடலாம். அது ஹேபிட்டை சொல்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் தற்சமயம் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறதா இருந்தால், அவங்க சொல்கிறதா இருந்தால் ஷீ இஸ் வியரிங் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு அட் ப்ரெசண்ட் அவங்க என்ன ட்ரெஸ்ஸில் இருக்காங்கங்கிறத நம்ம இப்படி தான் சொல்லணும். ஷீ இஸ் வியரிங், ஹீ இஸ் வியரிங் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா தே ஆர் ஒர்க்கிங் லேட் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஆஃபீஸ் டைம் 5 மணி ஆகிடுச்சு, இன்னும் எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அட் ப்ரெசண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா தே ஆர் ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தே ஆர் ஒர்க்கிங் லேட் ஆகிடுச்சு ஆனாலும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ் ஈட் பிஸா, நம்ம பேசும்போது அந்த அட் ப்ரெசன்ட் ஆக்ஷனில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஸா சாப்பிட்டுட்ருக்காங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஈட்டிங் பிஸா. அடுத்து பார்த்திங்கன்னா ஐ ஆம் பிளேயிங் பியானோ, அட் ப்ரெசன்ட் ஐ எம் பிளேயிங் பியானோ. அந்த ப்ரெசண்ட் டைமில் கண்டினியூஸ் ஆக்ஷனை மட்டும்தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இது வரைக்கும் உள்ளது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். திரும்பவும் நான் ரீவைண்ட் பண்ணி அதை வந்து பாருங்கள். மை ஃப்ரெண்ட் இஸ் ரைட்டிங் எ நாவல். ஒருத்தர் வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு கேட்குறாருந்தா ஹீ இஸ் ரைட்டிங் எ நாவல். இப்போ வந்து என்ன செஞ்சிட்ருக்காரு, அட் ப்ரெசண்ட் நாவல் எழுதிட்டுருக்காரு. ப்ரெசண்ட் கண்டினியூஸ் ஆக்ஷன். ஹீ இஸ் லையிங் டு ஹிஸ் மாஸ்டர், ஹீ இஸ் லையிங் டு ஹிஸ் மாஸ்டர். அவன் வந்து நம்ம அட் ப்ரெசண்ட் மாஸ்டர்கிட்ட பொய் பேசிகிட்டு இருக்கான், பொய் சொல்லிகிட்டு இருக்கான், பொய்யா பதில் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறத ஹீ இஸ் லையிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் ரூமில் இருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தன் போய் டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், பொய் பேசுகிறான் அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள் ஹீ இஸ் லையிங் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் டீச்சர்கிட்டே போய் ஹீ இஸ் லையிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சமயத்தில் நடந்துகிட்டு இருக்கிறதுனால. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆக்ஷனாக இருக்க முடியும். இப்போ நம்ம அதே இது நெகட்டிவில் வந்து இதெல்லாம் ஏன் நெகட்டிவாக நம்ம போட்டோம் அப்படின்னாச்சுன்னா நெகட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ரீசன்ஸ் இருக்குது. இந்த கிட் இஸ் நாட் வாக்கிங் த டாக், அதாவது எப்போவும் காலையில் ஒரு 9 மணிக்கு வாக்கிங் கூட்டு போவோம் அப்படின்னாச்சுன்னா அந்த வாக்கிங் கூட்டு போகிற டைமில் வந்து இவன் வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தா அவன் வாக்கிங் கூட்டு போகலையா டாகா அப்படின்னு கேட்டேன்னா இல்லை அவன் வாக்கிங்க்கு கூட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டினியூஸ் இது நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். கிட் இஸ் நாட் வாக்கிங் த டாக். வி ஆர் நாட் டேக்கிங் த பஸ் அப்படின்னாச்சுன்னா நாங்கள் பஸ்ஸில் போகலை அப்படின்னு சொல்கிறத வந்து இது என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஆர் நாட் டேக்கிங்னு சொல்லலான்னா இப்போ பஸ்ஸில் போகணும், ஆனால் அதே அந்த நேரத்தில் இப்போ டாக்ஸியில் போயிட்டுருக்கீங்க, யாரோ கால் பண்ணி உங்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எதில் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா நான் பஸ்ஸில் வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். பஸ் அதாவது நீங்கள் டாக்ஸியில் போயிட்டுருக்கும்போது மட்டும்தான் அந்த பதிலை நீங்கள் சொல்ல முடியும். ஒருவேளை நீங்கள் டெசிக்னேஷனை ரீச் பண்ணதுக்கப்புறமா யாராவது நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா நாங்கள் பஸ்ஸில் வரலை அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா அப்போ அது வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு போயிடும். நீங்கள் டாக்ஸியில் இருக்கும்போது நீங்கள் பதில் சொல்கிறதா இருந்ததுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. நீங்கள் டாக்ஸியில் இருக்கும்போது யாரோ கால் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் எப்படி வந்துட்டுருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா நாங்கள் பஸ்ஸில் வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த நேரம் தான் நீங்கள் சொல்ல முடியும். அதே மாதிரி தே ஆர் நாட் சிங்கிங் வெல் டுடே. நீங்கள் ஒரு சிங்கிங் கன்சர்ட்டில் உட்காந்துருக்கீங்க, அங்கே வந்து பாட்டு வந்து பாடகர்கள் ஒழுங்காக பாடலை அப்படின்னாச்சுன்னா அவங்க பாடிட்டு இருக்கும்போதே நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. தே ஆர் நாட் சிங்கிங் வெல். அவங்க பாடி முடித்ததுக்கப்புறமா அவங்க நல்லா பாடலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டென்ஸ் கிடையாது. அவங்க பாடிக்கிட்டே இருக்கும்போதே நீங்கள் பேசும்போது மட்டும்தான் அந்த டென்ஸை சொல்லணும். யூ ஆர் நாட் டூயிங் யுவர் ஜாப் அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஆஃபீஸ் டைம், அதில் நீங்கள் வேலை செய்யணும் ஆனால் வேறு வேலை ஏதாவது செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா யூ ஆர் நாட் டூயிங் யுவர் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் நாட் குக்கிங் எப்போ சொல்லலாம், அவங்க வந்து லன்ச் டைம் அந்த ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் குக் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஷீ இஸ் நாட் குக்கிங்னு சொல்லலாம். ஆனால் லன்ச் டைம் ஈவினிங் டைமில் போய்
லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணல அவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதா இருந்தால் பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம அதை சொல்லணும். ஸோ இதை எப்போ பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த டென்ஸை நம்ம டிசைட் பண்ண முடியும். அந்த பேசுகிற நேரத்தில் அந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். மார்டின் இஸ் நாட் ரீடிங் த புக் அப்படின்னாச்சுன்னா தற்சமயம் அவர் ரீட் பண்ணல, வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறதுக்கான ஒரு நெகட்டிவ் கண்டினியூஸ் பதிலாக இருக்கும். ஹீ இஸ் நாட் பிளேயிங் ஃபுட்பால். ஃபுட்பால் எல்லாமே ஏதோ ரீட் பண்ணிகிட்ருக்கான் இல்லைனா அவன் தூங்கிட்டுருக்கான்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அட் ப்ரெசன்ட் இந்த விஷயம் நடந்துகிட்ருக்குல்ல, அதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஹீ இஸ் நாட் பிளேயிங் ஃபுட்பால். ஷீ இஸ் நாட் ஸ்பீக்கிங் ஃப்ரெஞ்ச். டிவி பார்க்குறீங்க, ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் சொல்கிறாரு ஷீ இஸ் ஸ்பீக்கிங் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் இல்லை, ஷீ இஸ் நாட் ஸ்பீக்கிங் ஃப்ரெஞ்ச். நீங்கள் அந்த இது பார்க்கும்போது, அந்த மூவியை நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். மூவி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை பற்றி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ்ட் டென்ஸில் தான் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், ஏன்னா அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜான் இஸ் நாட் ஸ்லீப்பிங், முழிச்சிருக்காரு, அதனால் என்ன சொல்கிறீங்கன்னா ஜான் இஸ் நாட் ஸ்லீப்பிங். இங்கே வந்து ஜான் டிட் நாட் ஸ்லீப்னுலாம் சொல்லக்கூடாது, இங்கே பாஸ்ட் டென்ஸில் சொல்லக்கூடாது. ஒருவேளை நைட்டு தூங்காமல் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீ இவன் நேற்று தூங்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நெக்ஸ்ட் டே வேணால் சொல்லலாமே தவிர, அட் ப்ரெசண்ட் ஒருத்தர் நைட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது அவன் இன்னும் தூங்கலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹீ இஸ் நாட் ஸ்லீப்பிங். யூ ஆர் நாட் வியரிங் ப்ராப்பர் யூனிஃபார்ம். அந்த டைமில் ப்ரெசண்ட் டைமில் ப்ராப்பராக யூனிஃபார்ம் வியர் பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக யூ ஆர் நாட் வியரிங். ஸோ ஒரே ஒரு ரூல் தான், நம்ம பேசும்போது அந்த விஷயம் டெம்ப்ரரியாக நடந்துகிட்ருக்கணும், அவ்வளோதான். லாங் ஆக்ஷன் இல்லை, கண்டினியூஸ் ஆக்ஷன் தான், பட் வந்து டெம்ப்ரரி ஆக்ஷனாக இருக்கணும். இதுதான் வந்து ப்ரெசண்ட் கண்டினியூஸ் ஆக்ஷன். நீங்கள் திரும்ப திரும்ப இதை பாருங்கள், இதில் உள்ள எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நீங்களும் எழுதி பாருங்கள். நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனோடு அந்த எக்ஸாம்பிளை திரும்ப ஒரு ஆட்ட பாருங்கள், அப்போ உங்களுக்கே புரியும். ப்ரிப்பேர் வெல்.